ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஏ ராஜன் here from ஆஸ்பர் அகாடமி. எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஎம்ஏ எக்ஸாமில். அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அஞ்சனா மனோஜ் அவங்க வந்து நம்மகிட்ட சிஎம்ஏ இன்டர் பண்ணாங்க. ஜூன் 2023 ஷீ ஃபினிஷ்ட் ஆஃப் ஹர் சிஎம்ஏ இன்டர். இதில் என்ன, முதல்ல குரூப் 1 பாஸ் பண்ணாங்க, அப்புறம் குரூப் 2 ஜூன் 2023 பாஸ் பண்ணாங்க. இதில் வந்து என்ன பாயிண்ட்னா, இந்த ஜூன் 2023 வந்து ஷீ இஸ் த டாப்பர். ஹோல் ஆஃப் சவுத்தில் ஷீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் டாப்பர். அவங்க ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அதை வந்து சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் நேத்தி அவங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க, ரெக்கக்னிஷன் கொடுத்து பண்ணாங்க, சாகெல்லாம் போத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அவங்க வந்து நம்மகிட்ட அதை ஷேர் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இல்லையா? அது இட்ஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ். அது எங்களுக்கும் ஹாப்பினஸ், அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதனால் வாழ்த்துக்கள் அஞ்சனா. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் மறுபடியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இதுலேருந்து நம்ம நிறையா மெசேஜஸ் இருக்குது விச் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அஞ்சனா மனோஜ் படித்த பேட்ச்சு, அவங்களோட பேட்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். அந்த பேட்சில் மொத்தமே 3 பேர் தான். அதில் 2 பேர் கிளியர் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து சவுத்லேயே டாப்பராக வந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிளில் பார்க்குறேன். பிஃபோர் யூ ஜாயின் அன் அகாடமி எதெல்லாம் பார்க்குறீங்க? இது பெரிய அகாடமி, இது சின்ன அகாடமி, இப்படின்னு ஒரு பாகுபாடு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்க. கேட்டா பண்ண வேண்டியது தான், ஏன்னா பணம் கட்டுறீங்க. பட் உண்மையிலே நீங்கள் பணம் கட்டுறீங்களே, இதுக்குண்டான வேல்யூ வருதா? இதை நீங்கள் பார்க்கணும். நீங்களா நினச்சிக்கிறீங்க 100 பேர் ஒரு இடத்துல படிக்கிறாங்கன்னா அது வந்து சூப்பர் அகாடமி, 500 பேர் படித்தா அது பயங்கரமான அகாடமி, 10 பேர் 20 பேர் படித்தா அது ரொம்ப சுமாரான அகாடமி, அப்படி நீங்களாவே நினச்சிக்கிறீங்க. இது உங்கள் நினைப்பு தான், இது ரியாலிட்டி இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய அகாடமின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு காலத்தில் அவன் சின்ன அகாடமி தான். கன்சிஸ்டண்டாக அவன் ரிசல்ட்ஸை டெலிவர் பண்ணியிருப்பான். அதனால கொஞ்சம் காலத்தில் பெரிய லெவலில் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு 200 பேர் 300 பேர் கூட படிப்பாங்க ஒரு பேட்சில். பட் அதுக்காக அவங்க தான் பெரிய ஆள், மற்ற அகாடமிலாம் பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அந்த நினைப்பு தப்பு. இப்போ பாருங்க, இந்த பேட்சில் 3 பேர் தான் படிச்சிருக்கேன். அதில் ஒரு ஆள் சவுத்துலேயே டாப்பர். அப்போ நான் சின்ன அகாடமியா? நான் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது சின்னது பெருசுக்குன்றத விஷயம் இல்லை. கட்டுற காசுக்கு உங்களுக்கு வேல்யூ வருதா? நன்னா சொல்லி கொடுத்தாளா? நமக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்தாளா? நம்மளோட குறைகளை அட்ரஸ் பண்ணாங்களா? நமக்கு டெஸ்ட் வச்சாளா? பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்தாங்களா? மோட்டிவேஷன் கொடுத்தாங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம அதை என்னதுலே பாஸ் பண்ணணுமா? இது முக்கியம் இல்லையா? இதெல்லாம் வருதான் தான் நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 250 பேர் உட்காந்துருக்க ஒரு அகாடமியில் உன் பேரு கூட என்னன்னு அவனுக்கு தெரியாது. நான் தப்பு சொல்லலை, ஏன்னா எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ணுறோம். நீங்கள் தானே அங்கே போய் சேர்ந்தீங்க. அப்போ ஆப்வியஸ் தானே. ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஒன்று இருக்குல்ல, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஒன்று இருக்கிறப்ப 250 பேர் வந்து படிக்கிறப்ப நீங்கள் யாருங்க? உங்கள் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. அவர் எங்கேயோ உட்காந்துருப்பாரு, நீங்கள் எங்கேயோ உட்காந்துருப்பீங்க. அந்த கனெக்ஷனே இருக்காது. புரியுதா? அதுலேயும் பாஸ் பண்ணுறாருலாம் இருக்கு. அப்போ என்ன சொல்ல வரோம்? அது எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் அபவுட் த ஸ்டூடெண்ட். 3 பேர் தான் சொன்னேன். அதில் ஒரு ஆள் ஜெம்மாக இருக்காங்கன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரேங்கில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, டாப்பராக வந்துட்டாங்க. ஸோ அதிகமான ஸ்டூடெண்ட் படிக்கிற இடம் நல்ல அகாடமி. இங்கே 4 பேர் தான் படிக்கிறான், இது பேட் அகாடமி நீங்களா நினச்சிக்கிறீங்க. பார்த்தீங்களா? இந்த நினைப்பு தான் தப்பு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் நிறையா பார்க்கணும். எந்த அகாடமியாக இருந்தாலும் நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கா, ஃபீஸ் ரீசனபிளாக இருக்கா, ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்களா, ரைட்டா? அதே மாதிரி நமக்கு பர்சனல் அட்டென்ஷன் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ரைட்டா? இன்ஃபேக்ட் நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் படிக்கிறவன் பாஸ் பண்ணணும். எல்லாராலையும் இந்த கோர்ஸை பாஸ் பண்ண முடியாது. சிஏஓ சிஎம்ஓ எல்லாருக்கும் அந்த கோர்ஸ் கிடையாது இல்லையா? 1000 பேர் படித்தா 1000 பேர் பாஸ் பண்ணுவாங்களா? இல்லை.
இப்போ ஐஏஎஸ் படிக்கிறோம், எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிடுறாங்களா? இல்லை இல்லை, அதே தான் நீங்களும். அப்போ திறமைன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் சேர்ந்தோட நான் சிஎம்ஏ சேர்ந்துட்டேன், சிஏ சேர்ந்துட்டேன், நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கரெக்டு தான். ஒரு நம்பிக்கையோடு உள்ள போறீங்க, அவங்களும் சொல்லித்தராங்க, பட் நாங்களும் சொல்லித்தரோம். எல்லாரும் பாஸ் ஆகிறது இல்லை, அதான் ரியாலிட்டி. அப்போ ஸ்டூடெண்ட்டோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது நாங்களும் எங்கள் வேலையை சரியாக செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட்டும் அதை வாங்கிக்கிற ஸ்டூடெண்ட்டும் திறமையான ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் எங்கே மிஸ் ஆகுது? ரெண்டு இடத்துலையும் மிஸ் ஆகுது சம்டைம்ஸ். ஒன்று அகாடமி சரியாக டெலிவர் பண்ணுறது இல்லை, நல்ல ஸ்டூடெண்டாக இருப்பான், பட் அகாடமி சரியாக டெலிவர் பண்ணுறது இல்லை. இல்லை அகாடமி செம்மையாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தாலும் சொல்லணும், அவராலையும் அந்த கேபிட்டலைஸ் பண்ண முடியாது, அதனால ஃபெயில் ஆகிடும். அப்போது இது ரெண்டுமே விஷயம்தான். இந்த சின்ன அகாடமி பெரிய அகாடமின்றது ஒரு வித்தியாசப்படுத்தாதீங்க. நீங்கள் திறமையான ஆளா, உங்களுக்கு அந்த விதைன்னு சொல்கிறோம் இல்லையா, சீடு, விதை உரம் போடுறோம், விதை நல்லா இருக்கணும் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வி வாண்ட் குட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு என்டர் திஸ் கோர்ஸ். எல்லாருமே உள்ளே வந்துட்டீங்கன்னா முயற்சி பண்ணுறோம், கிளியர் பண்ணுறாங்க, பட் நிறைய பேர் கிளியர் பண்ண முடியல. அப்போ அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணணும், நம்ம இந்த கோர்ஸ் சரியான ஆளா யோசனை இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்துனா பாஸ் பண்ணியிருப்பேன். இப்போ சில பேர்லாம் 200க்கு 190 எடுத்து ஃபெயில் ஆகிருப்பான். அவன் ஃபெயில் தான், ஆனால் கிட்டத்தட்ட 190 வந்திருக்கான் பாருங்க, அவன் கெட்டிக்காரன் தான். ஏதோ ப்ராசஸில் சின்ன கேப் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ண அவன் பாஸ் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு பர்சனல் மென்டர் தேவை உங்களுக்கு, ரொம்ப முக்கியம். பர்சனல் கைடன்ஸ் அண்ட் மென்டரிங் இஸ் ரிக்வயர்ட். நம்மளோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸஸ் இதெல்லாம் சொல்லி காட்டுறது, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. இதை நீங்கள் மாதிரி ஒரு 300 பேரில் போய் உட்காந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கணும். இது அகாடமியை சொல்லி தப்பே இல்லை, நீங்கள் போய் சேர்ந்தா சேர்த்துக்க போகிறாங்க, எங்கிட்ட தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது இட்ஸ் நாட் பிட்வீன் அவர் அகாடமி ஆர் தட் அகாடமி, ஜென்ரலாக சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 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 சின்ன அகாடமியாக இருக்கும், ஆனால் சூப்பர் அகாடமியாக இருக்கும், அங்கே சேருங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் அங்கே போகிறாங்க, நானும் அங்கே தான் போய் படிப்பேன், இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கலாம், அது நல்லாவே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் பாருங்கள். அது எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் பாஸ் பண்ணணும் எக்ஸாம், இவ்வளோதாங்க விஷயம். அது பாஸ் பண்ணுறதுக்கு எங்கே போனால், அப்போ படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிப்பான். இது நான் பார்த்த வரைக்கும் நான் 3 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. 50 பேர் சொல்லிக் கொடுத்தாலும் பாஸ் பண்ணாத ஆள்லாம் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண, அது ஸ்டூடெண்ட்டோட கேப்பபிலிட்டி. ஸோ இட்ஸ் அ ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் மாதிரி. நானும் என் வேலையை செய்யணும், ஸ்டூடெண்ட்டும் திறமையான ஸ்டூடெண்ட் இருக்கணும், அவங்களும் சரியாக பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு டெலிவர் ஆகும். ஸோ நான் சொல்ல வர்றது ஃபைனலாக இதுதான். இந்த சின்ன அகாடமி பெரிய அகாடமி எங்கே க்ரௌடு நிறையா போகுது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. புரியுதுங்களா? அவன் யாராக இருந்தாலும் சிறப்பாக டெலிவர் பண்ணுறாங்களா, லெக்சர்ஸ் கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறாங்களா, போர்ஷன்ஸை சிலபஸை கரெக்டாக முடிக்கிறாங்களா, மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்களா, எனக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்களா, கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, மென்டரிங் கொடுக்குறாங்களா, எனக்கு டவுட்ஸ்லாம் வருது, இதெல்லாம் அவங்க சரி பண்ணுறாங்களா, அட்ரஸ் பண்ணுறாங்களா, இவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கணும். இதை தவிர பாஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி டெலிவர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரியும். அப்போ தெரிகிறப்ப அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கணும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் அகாடமி இருக்கும், பட் பிரமாதமாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க ரிசல்ட்ஸை, அவங்ககிட்ட நீங்கள் சேரலாம். இதை தான் நான் சொல்லுகிறது. ஸோ ஐ ஆல்வேஸ் சே, சம்டைம்ஸ் ஸ்மால் இஸ் பிக். ஸ்மால் அகாடமி, பிக் ரிசல்ட்ஸ். தேங்க்யூ.